அந்த ஏருக்கு நீங்க என்ன சொன்னாங்க வழக்கு சொல்லு அதனால அவர் சொல்லிட்டாருன்ற மாதிரி ஆமா அப்படி உண்மையிலே அவங்க கமெண்ட் பண்ணாங்களா இல்ல வந்து ஸ்வேதா வந்து அவருக்கு சப்போர்ட்டா இந்த கருத்து வைக்கதான் எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரி நான் சில பேர்கிட்ட நேர்காணல் எடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க. அததான் நான் சொல்றேன், சில பேருடைய நீங்க வழக்கு சொல்ல அப்படி இருக்கு வா போன்னு சொல்றது வந்து இருக்கு, வா போ நில்லு அப்படின்னு. பெரும்பாலும் ஸ்டேஷன் எல்லாம் போய் பாருங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டான். அதாவது நம்ம புகார் கொடுக்க போனாலும் சரி என்ன இங்க நிக்கிற போ வெளியே அப்படின்னு, வா உட்காரு இப்படிதான் சொல்லுவான். வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இங்கன்னு போட மாட்டாங்க. தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க போலீஸ் சென்னையில் வந்திருந்தாலும் அப்படிதான் பேசுவானுங்க. தென் மாவட்டத்துக்கார போலீஸ்காரங்க சென்னையில் வந்திருந்தாலும் வாங்க என்ன விஷயம்னு கேட்க மாட்டான் பாருங்க. நீங்க ஸ்டேஷன்ல போனா அது வந்து இங்க ஸ்டேஷன் விஷயம் வேற. ஆனா இங்க வந்து எப்படின்னா அந்த பன்மை தன்மையான சொல்ல வந்து சொல்லாடலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இர்ஃபான் சொல்றோம் பாத்தீங்களா, உதயநிதிங்கிற உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்திய அப்ப இதே மாதிரி வார்த்தைகளை சொல்லாடலை பயன்படுத்திட்டோம். கனிமொழி கிட்ட உட்காந்து பேசும்போது பண்ணியிருக்கலாமே. நீ எதாவது பிஏபி விவிஐபி கிட்ட எல்லாம் பண்ண இல்லையா, அப்பெல்லாம் பண்ணியிருக்கலாமே. அப்ப பண்ணல இல்லை, அப்ப பொத்தி மூட்டி தானே இருந்தேன். அப்போ உனக்கு தெரியும், தெரிஞ்சு இருந்துட்டு அந்த மனுஷனை பார்த்து நீ கேவலமா நடந்துக்கிட்ட பார்த்தீங்களா, இதுக்கே சாணியில முக்கிய செருப்பால் அடிக்கணும் அந்த நாய்.